ஒற்றை தலைமைக்கு வலு சேர்த்தும் அதிரடி. ஓபிஎஸ் கோட்டையை சரித்து நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையில் 500 பேர் அதிமுகவில் ஐக்கியம். வத்தலகுண்டில் ஓபிஎஸ் அணிக்கு விழுந்தது பேரிடி. வணக்கம், உங்கள் சாணக்கியன் செய்திகள். தமிழக அரசியலில் அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் ஒரு முடிவுக்கு வந்து எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான ஒற்றை தலைமைக்கு தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் ஓபிஎஸ் அணிக்கு நிலைகுலையச் செய்யும் ஒரு பேரிடி விழுந்துள்ளது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் வத்தலகுண்டு ஓபிஎஸ் அணியின் தூணாக விளங்கிய ஒன்றிய செயலாளர் முனியாண்டி விலாஸ் ரத்தினம் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இன்று தங்களை மீண்டும் தாய்க்கழகமான அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுக மாநில அமைப்புச் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான முன்னாள் அமைச்சர் நத்தம் இரா விஸ்வநாதன் முன்னிலையில் இந்த பிரம்மாண்ட இணைப்பு விழா நடைபெற்றது. நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் முன்னிலை வகித்த இந்த நிகழ்வு மாவட்ட அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வில் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தூண்களாக கருதப்பட்ட சேவுகம்பட்டி பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் சதீஷ், பட்டிவீரன்பட்டி சதீஷ், முத்துசாமி, பொங்கு, தனபால் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இன்று தங்களை மீண்டும் தாய்க்கழகமான அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இவர்களை வரவேற்று பேசிய நத்தம் விஸ்வநாதன் ஓபிஎஸ் மீது கடும் விமர்சன கணைகளை தொடுத்தார். தமிழகத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சியமைக்க முடியாமல் போனதற்கு கழகத்தின் உள்ளேயே இருந்து கொண்டு தலைமைக்கு எதிராக குழிபறித்த ஓபிஎஸ் தான் மிக முக்கிய காரணம் என்று அவர் ஆவேசமாக சாடினார். மேலும் பேசிய அவர், ஓபிஎஸ் ஒருபோதும் அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்ததில்லை. சசிகலாவை நாம் எதிர்த்தபோது அவரோடு ரகசிய தொடர்பு வைத்திருந்தது போல தற்போது திமுகவுடன் கைகோர்த்து துரோகம் இழைத்து வருகிறார் என தெரிவித்தார். இந்த பிரம்மாண்ட விழாவில் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ்குமார், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தட்டிமுருகன், ஒன்றிய மாணவரணி செயலாளர் செல்லப்பாண்டி, இளைஞரணி இணைச் செயலாளர் அறிவு, மாவட்ட மீனவரணி பொருளாளர் எஸ்பி முருகேசன், சேவுகம்பட்டி கோபிராஜா, ஒன்றிய பொருளாளர் நடராஜன், ஒன்றிய இளைஞரணி துணைச் செயலாளர் மகேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் மரிய பிரகாசம், மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் தம்பிராஜா, நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர்கள் யாகப்பன் நல்லதம்பி, கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைச் செயலாளர் ஜான், முன்னாள் ஒன்றிய செயலாளர் எம் பாண்டியன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணைச் செயலாளர் மதன், மேற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் எம் மணிகண்டன், கிழக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஜெயபாண்டி, இலக்கிய அணிச் செயலாளர் பாண்டிராதா, நகரச் செயலாளர்கள் VSS சேகர், ஸ்ரீதர், தண்டபாணி, விசு, மாசானம், பீர் முகமது மற்றும் வத்தலகுண்டு ஒன்றிய இளைஞரணி துணைச் செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று தங்களது பலத்தை நிரூபித்தனர். இந்த அதிரடி அரசியல் மாற்றத்தின் மூலம் வத்தலகுண்டு தகுதியில் ஓபிஎஸ் அணி முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். எடப்பாடியார் தலைமையிலான ஒற்றை தலைமைக்கு கிடைத்துள்ள இந்த வெற்றி வரும் தேர்தல்களில் எதிரொலிக்கும் என தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். நன்றி. எப்போதும் இணைந்திருங்கள் உங்கள் சாணக்கியன் செய்திகள்.